Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel சில்லினோரு டாக். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன vlog. எனக்கு கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் வாங்குற மாதிரி இருக்கு. அப்படியே நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் vlog பார்த்த மாதிரி இருக்கும். வாங்க. அப்படியே ஃபேமிலியோட கிளம்பிட்டு இருக்கோம். சிச்சுபாய் கிளம்பிட்டாரு. பார்க்குறாரு அவங்க எல்லாத்தையும். ஹாய் சொல்லிடு சிச்சுபாய். ஹாய். சஷ்வந்த் முன்னாடி உட்காந்துருக்கான். ஆனால் நான் அவனை பேக் சைடு வச்சுட்டு தான் உட்காருவேன். நாங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து வெளில போகும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 சைடுமே மலை இருக்கும். அவுட்டிங்னாலே சும்மா நார்மலாக ஒரு ரவுண்ட் போனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மலை அந்த மாதிரி இந்த சைடு ஒரு மலை 2 சைடுமே இருக்கிறதுனால அது ஒரு சூப்பராக இருக்கும். எனக்கு வெளியில் போனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் லாங் தான் இருந்தாலும் அந்த பேக்ரவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். நாங்கள் போன டைமு அந்த மலைக்கிட்ட அந்த சூரியன் ஈவினிங் டைம்ங்கிறனால அது போயிட்டுருக்கு. ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு காதி தான் போனோம் ஃபேஸ் வாஷ் கலெக்ட் பண்ணுறதுக்காக. பட் நாங்கள் போன டைமில் காதி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீல்கிரிஸ் போகிறோம். அங்கே போயிட்டு ஓகே ஸ்கின் கேரை கலெக்ட் பண்ணலாம், உங்களுக்கும் காட்டலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே போகிறோம். சிச்சு போய் தூங்கிட்டாரு. மேக்ஸிமம் சூப்பர் மார்க்கெட்லலாம் நம்ம வீடியோ பண்ணனா கொஞ்சம் பெர்மிஷன் கேட்கணும். இந்த இடம் நம்ம பெர்மிஷன்லாம் கேட்கல. ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லி நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம். டோட்டலாக கவர் பண்ணுற மாதிரி நான் பெர்மிஷன் கேட்கல. நான் ஃபேஸ் வாஷஸ் மட்டும்தான் நான் எடுக்கிறதுக்காக வந்தேன். இந்த க்ளீன் அண்ட் கிளியர் நம்மளோட வீடியோவில் போடலை. எனக்கு இந்த ப்ராடக்ட் மேலே ஏன் நம்பிக்கை கிடையாது, அது குட் இல்லைன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஜான்சன் கம்பெனி. எனக்கு அந்த பிராண்டில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜான்சன் பேபி ப்ராடக்டே அதர் கண்ட்ரிலெலாம் பேன் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அது ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. இதுலேயே 2-3 கொடுக்குறாங்க க்ளீன் அண்ட் கிளியர்லேயே. மார்னிங் எனர்ஜி ஃபேஸ் வாஷு அந்த மாதிரி. இது அது மாதிரி லெமன். இதுலேயே பெர்ரி, நான் முன்னாடி காமிச்சது பெர்ரி. இது லெமன். இது ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இது க்ளீன் அண்ட் கிளியரோடது. ஜான்சன் பிராண்ட் இது. அதனால தான் நான் இது அன்றைக்கி சொல்லவே இல்லை. நிறைய இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோன்னா நிறைய இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எல்லா ப்ராடக்ட்டும் குட்டுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம எப்படி எல்லாருமே அவங்கவுங்க ப்ராடக்டை வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது அதோட ஸ்க்ரப்பு இதுலேயே நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் க்ளீன் அண்ட் கிளியர் குட்டுன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனால் இதில் இருக்க நிறைய இவ்வளோ இருக்கே அப்படி சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனால் அப்படி வாங்காதீங்க. நம்மளுக்கு எது பெஸ்ட்டு இதிலே பாருங்களேன். ஃபேர்னஸ்ஸு நான் காட்டிகிட்ருக்கிறது ஃபேர்னஸ் நிறைய இருக்கும். அப்படி வாங்கக்கூடாது. மார்க்கெட்டில் ஒரு 100 ப்ராடக்ட் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் 5 தான். அது மாதிரி எல்லாமே தேவை அப்படிலாம் கிடையாது. இந்த பாருங்கள், நான் நியூட்ரோஜினா இதுதான் நான் சொன்னேன். டீப் க்ளீன் ஃபார்மிங் இது கிளென்சரு. இது சூப்பராக இருக்கும். இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. அதிலே ஃபேஸ் வாஷ் அண்ட் ஆக்னி வாஷ் இருக்கும். இதுதான் நான் சொல்லியிருக்கேன். இது எக்ஸஸ் ஆயில் உள்ளவங்க, ஆக்னி பிம்பிள்ஸ் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். பான்ஸ்லேயே சன்ஸ்க்ரீன் லோஷன் அந்த மாதிரி பான்ஸில் நிறைய இருக்குது. மென்னு இதுன்னு நிறைய இருக்குது. நான் பான்ஸில் ஒரு சூப்பராக ஒரு ஃபேஸ் வாஷ் நல்லது. இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இது எல்லாமே தான் சொல்லுவாங்க. பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா இது ஆயில் கண்ட்ரோல். பியர்ஸ், நான் பியர்ஸையும் டவ்வையும் யாருக்காக சொல்லுவேன் அப்படின்னா, பியர்ஸும் டவ்வும் ஒரு அமேசிங்கான ஃபேஸ் வாஷ். இது யாருக்காக, எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் என்னோடய ஸ்கின்னில் கிடையாது. நான் நல்ல ஒயிட்டாக இருக்கேன். எனக்கு எந்த பிரைட்னஸும் தேவையில்லை. எனக்கு சும்மா நார்மலாக நான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வச்சு நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பியர்ஸ் அண்ட் டவ் சூப்பர். நீங்கள் அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும்.
ஃபேர் அண்ட் லவ்லி இதெல்லாம் நான் வந்து எடுத்தே காமிக்கல. எனக்கு இந்த ஃபேர் அண்ட் லவ்லிலலாம் நம்பிக்கை கிடையாது. லாஸ்ட் நான் லைவ்லேயே சொல்லியிருப்பேன், தயவு செஞ்சு ஃபேர் அண்ட் லவ்லிலாம் கலெக்ட் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு ஆசிட், அது வந்து நம்ம வந்து ப்ளீச் பண்ணி கொடுக்குது நம்ம ஃபேஸ், அவ்வளோதான். பாண்ட்ஸில் நான் வந்து இது சூப்பராக இருக்க சொல்லுவேன். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். அதுக்கு மட்டும்தான் அந்த பிளாக் கலர் பொல்யூஷன் அது வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. மென் வந்து இந்த ஃபேஸ் வாஷை தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணலாம். கேர்ள்ஸும் கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் உள்ளவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதிலே ஃப்ளாலெஸ், இது ரெண்டும் தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஆயில் பேலன்ஸில் லாக்டோகலமன், இது நல்லாயிருக்கும். ஆயில் பேலன்ஸ்டில் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே என்னென்னு. இப்போ ஜஸ்ட்டு இப்போ நான் காட்டுறேன், நிறைய இருக்குது. இதை பார்த்தாலே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஆயுஷ் இருக்குது. அந்தளவுக்கு ஹெர்பலில் வந்து ஓகேன்னு பார்த்தாக்குனா நம்ம ஹிமாலயா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நான் இன்னொன்று கூட சொன்னேனே, லோட்டஸ் ஓகே. மற்றபடி இந்த ஆயுஷ் வந்து நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஹேர் க்ரீம் வந்து உண்மையாக நல்லாயிருக்கும், ஹிமாலயாவோடது. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், டேண்ட்ரஃப் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய வீட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. மென்னும் இதை யூஸ் பண்ணலாம் சூப்பராக, அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு விட்டுடுங்க ஒரு 1 hour. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேர் அண்ட் லவ்லி பிபி க்ரீம் கொண்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேர் அண்ட் லவ்லி, பாண்ட்ஸு இதெல்லாம் நம்பி பிபி க்ரீம் வாங்காதீங்க. நான் வந்து லாக்மியோடது கூட வேணான்னு தான் நான் சொல்லுவேன். பிபி க்ரீமே அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் வந்து 169 கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து ஷாம்புவில் வந்து நான் டவ் அண்டு பேண்டீனை தவிர வேறு எதுவும் சொல்ல மாதிரி. ட்ரெஸ்மி கூட நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்னா சீக்கிங்ஸ் போகிறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே. நீங்கள் வேணால் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே நிறைய பேருக்கு இந்த ஐபேக்கோ இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இன்னும் கூட நிறைய இருக்குது பிராண்ட்ஸ்லாம். ஆனால் இதில் சீக்கிங்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிச்சது. அன்றைக்கி நல்ல ஈவினிங் டைம் தான், நம்ம எப்போவுமே வெயில் டைம் இல்லையா, ஆனால் நம்ம ஈவினிங்கில் மட்டும்தான் வெளியில் கிளம்புறது. அங்கே போயிட்டு நல்லா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு ஐஸ்கிரீம்லாம் செய்ய தெரியாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மால் போயிருக்கோம். இங்கே கோயம்புத்தூரில் இருக்க ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலு. இது சூப்பராக இருக்கும். எங்கள் அண்ணா கூட சிங்கப்பூரில் ஒரு மால் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. நான் சிங்கப்பூர் போனது கிடையாது, பட் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே நல்லாயிருக்கும், கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இப்போ மேக்ஸ் மட்டும்தான் போகிறோம், டைம் இல்லை, அதனால் மேக்ஸ் மட்டும்தான் போகிறேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மற்ற சம்மர் கலெக்ஷன்லாம் காட்டுறேன். ட்ரெண்ட்ஸில் அங்கே லைஃப் ஸ்டைல்ஸில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கேர்ள்ஸ். ஆனால் கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. சம்மர் கலெக்ஷன் போட்டிருக்காங்க, டாப்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. என்னால் வந்து அங்கே வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருந்தனால என்னால் ஷூட் பண்ண முடியல. நான் வந்து பாய்ஸ் கலெக்ஷன் வந்து அவங்களுக்கு மென்னுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால அது மட்டும் நல்லா கவர் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து நார்மலாக மேக்ஸில் இங்கே ஃப்ரண்ட்டில் நம்ம போட்டிருப்பாங்க 2 டாப் எடுத்தால் 100 rupees லெஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்தது, சூப்பராக இருந்தது. நம்ம பார்த்து எடுக்கணும். நான் கூட எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். என்னென்ன வாங்கினேன்னு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். நிறைய கலெக்ஷன் இருக்குது, பாருங்கள். இதே மாதிரி அந்த சைடு ஒரு ரேக்கில் வந்து 1200 அந்த ரேஞ்சில் ரெண்டு டாப் எடுத்தால் ஒரு டாப் ஃப்ரீ அப்படி போட்டிருந்தாங்க. அது கூட சூப்பராக இருந்தது. என்னால் கவர் பண்ண முடியல, நல்ல ஒரு க்ரௌடு இருந்ததுனால என்னால் கவர் பண்ண முடியல. நிறைய கலெக்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சம்மர் கலெக்ஷனில் ஆஃபர் போட்டிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். மென் கலெக்ஷன் நல்லா இருந்தது. அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது ஈவினிங் டைமில். நாங்கள் போன டைம் வந்து 8 o'clock 8:30 அந்த டைமில் இருக்கும். ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. அவங்களுக்கும் அப்படி தான் அந்த buy 2 get 1 அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ஆஃபர் போட்டிருக்காங்க. இது வந்து 999. இது இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே சூப்பராக இருந்தது. மேக்ஸில் எப்போவுமே அமௌண்ட் கம்மியாக இருக்கும். மென்னுக்கு பார்க்கும்போது மேக்ஸில் வந்து அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் ராயல்ட்டியாக லுக்காக இருக்கும், நல்லாயிருக்கும், டீசெண்ட் லுக்காக இருக்கும். நிறைய பேர் வந்து வெளியில் எங்கே எடுக்கிறது, சும்மா நார்மல் ஷாப்பில் எடுப்பாங்க. இதே ரேஞ்ச் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு லுக் இருக்காது. ஆனால் இங்கே வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும்.
பேண்ட்டு காட்டன் பேண்ட்லாம் நிறையா கலெக்ஷன் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. நாங்கள் மேக்ஸிமம் டெய்லி யூஸ் போகிறது, வெளியில் போகிறது, இந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வியர் மட்டும் தான் நான் வெளியில் வாங்குவேன். மற்றபடி வீட்டில் இருக்கவங்களுக்கு கலெக்ஷன் டோட்டலி மேக்ஸ் தான். அது நம்ம பட்ஜெட் ஃப்ரீயாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். டிஷர்ட்ஸ்லாம் 599 இந்த மாதிரி இருந்தது. கம்மியான ப்ரைஸ்லேயும் டிஷர்ட்ஸ் போட்டிருக்காங்க நிறையா. டிஷர்ட் வெரைட்டி எப்போவுமே வந்து அவ்வளோவா வராது. இந்த டைம் வந்து நிறைய வந்திருக்கு, கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. மேக்ஸில் எப்போதுமே ஒரு டிஷர்ட் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக தான் தெரியும், ஆனால் போட்டாக்குனா ரொம்பவே அழகாக இருக்கும். ஷர்ட் கலெக்ஷன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் சம்மர் கலெக்ஷன் போய் பாருங்கள், கண்டிப்பாக மே மந்த்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஆஃபர்ஸில் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டேபிள் எப்போவுமே பாருங்கள், ஆஃபர்ஸ் கேட்டு நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆஃபீஸ் போடுறவங்களுக்கு நீடு இருக்கும்ல அந்த கேஷுவல்ஸ்லாம், அது ட்ரை பண்ணுங்கள், இங்கே நல்லாயிருக்கு. இப்போ கலெக்ஷன் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஆஃபீஸ்க்காக தான் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். டிஷர்ட்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன் போட்டிருக்காங்க. எப்போவுமே இந்த அளவுக்கு வராது. இந்த மாதிரி எப்போயாவது இந்த சம்மர் இந்த மாதிரி டைமில் தான் இவ்வளோ கலெக்ஷன் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம டெய்லி யூஸ் போடுறது, எப்போவுமே வீட்டில் போடும்போதோ இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போகும்போதோ டெய்லி யூஸ் போடுறதுக்கு 250 அந்த ரேஞ்ச்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் 2 எடுத்தால் 100 ருபீஸ் லெஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு. அது லெஸ் ஆகும் நம்மளுக்கு. நிறைய கலெக்ஷன் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு கூட வாங்கிட்டு போகிற மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பேண்ட்டும் அந்த மாதிரி 999 வந்து போட்டிருக்காங்க. பேண்ட்டோட கலெக்ஷனுமே நல்லா இருந்தது. அமௌண்ட் வந்து 999 தான், ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. டிஷர்ட்ஸ் தான் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூவாக ஒரு 3 ரேக்குக்கிட்ட வந்து வரிசையாக வந்து இதுதான் போட்டிருந்தாங்க, டிஷர்ட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் இருந்தது. நம்ம வந்து டெய்லி இது வந்து வெளியில் போகும்போது போட்டு போக முடியாது, ஆனால் வந்து ரெகுலர் யூஸ் டெய்லி வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் போகணும், அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஷர்ட்ஸில் வந்து 999 மேக்ஸிமம் வந்து 999 வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் வந்து நல்லாயிருக்கும். வெளியோட கம்பேர் பண்ணும்போது இங்கே பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இந்த டிஷர்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸும் அதே மாதிரி தான் இருந்தது, 600 சம்திங் நினைக்கிறேன். ஆமாம். பேண்ட் அந்த மாதிரி நைட் பேண்ட் கலெக்ஷனு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. இது இந்த எம்ப்ராய்டிங்லாம் மேக்ஸிமம் இந்த அளவுக்கு இந்த ஸ்டிக்கர் மாதிரி வருது இல்லையா, இதெல்லாம் போயிடுமோ அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரிலாம், ஆனால் ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். மாதிரி நைட் பேண்ட் கலெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. நைட் பேண்ட் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. எப்போவுமே நைட் பேண்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் மென்னுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி நைட் ட்ரெஸ் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து நைட் ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் 250லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நான் எடுக்கலை, எல்லாமே எடுத்து முடிச்சு ரொம்ப டைம் இல்லை, நான் பார்க்குறதுக்கு டைம் இல்லைங்கிறனால வந்துட்டேன். ஆனால் இன்னொரு தடவை போயிட்டு கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வருவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது நைட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் நைட். அதே மாதிரி அப்படியே கிடக்கும் நம்மளுக்கு, ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ரஃப் யூஸ் போட்டு அடிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். நம்ம வெளியே 1000 ருபீஸ்க்கு நைட் ட்ரெஸ் எடுத்து யூஸ் பண்ணோம்னா அது உண்மையாகவே நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. நம்ம அவ்வளோ எடுத்து ஃப்ரீயாக போட முடியாது. ஆனால் இது சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு சூப்பர் விலாங்கில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.